மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தை ஆண்டவரை ஒளிபெருக்கி மூலமாக வெளியே கேட்டுவிட்டு பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை முகநூல் மூலமாக யூடியூபமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து மிகுந்த ஆசிரியமாக மாற்றி தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் பணம் வேணுகிறேன் பிதாவே, ஆமென். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற தேவ வார்த்தை தேவனுக்கு கீழ்ப்படிதல். யாருக்கு கீழ்ப்படியணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ன சொல்லியிருக்கு? வேண்டும் என்று சொல்லி கட்டாயமா சொல்லியிருக்கு. கட்டாயமாக நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று நாம் பார்த்தோமானால், உலகம் கீழ்ப்படியாமை, பிசாசு கீழ்ப்படியாமைனாலே சிறு பிள்ளைகளை என்ன செய்திருக்கிறது? அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இல்லையா? இன்னைக்கு நம்ம பிள்ளைய ஒரு வேலை சொன்னால் அதை செய்ய மாட்டேங்கிறது. நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது, என் வயதில் இருக்கிற நீங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது பெற்றோருக்கு உடனடியாக கீழ்ப்படைந்து நடந்திருக்கிறோம். இல்லையா? பெற்றோர் மீது ஒரு கனம் வைத்திருந்தோம், பயம் இருந்தது. ஆனால் இன்றைய நாளிலே பார்த்தீங்கன்னா பிசாசு வஞ்சித்து பிள்ளைகளை கீழ்ப்படியாமை என்னும் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறது. இல்லையா? இங்கே வேதம் சொல்லுது, கீழ்ப்படிதலுடைய பண்பு நலன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி சொல்ல? விசுவாசத்துடனும் தேவ அன்புடனும் நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, விசுவாசத்தோடையும் தேவ அன்புலையும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு சீசர்களுடைய தொகை பெருகி, இந்த உலகத்துல இயேசுவை தெரியாத ஜனங்கள் யாருமே இல்லை. நிறைய பேர் இருக்காங்க. புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, பிற மதத்தினராக இருந்தாலும் சரி, இயேசுவை நன்றாக தெரிந்திருக்கிறார்கள். ஆமென். ஆனால் இயேசுவை சீஷராக ஏற்றுக்கொண்டு இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசிகளா இருக்கும். இயேசுனுடைய சீஷர்கள் என்றால் ஆண்டவருடைய திருப்பணியை செய்யக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? இந்த நாளிலே குறைவாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அற்போ மிகுதி, ஆட்களோ குறைவு. ஆமென். ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முன் வருகிறோமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. இயேசுவை அறிந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு உங்களை தெரிந்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். தெரிந்து கொண்ட நீ அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறாயா என்று சற்று பாருங்கள். இயேசுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன செய்யறதில்ல? அவனுடைய திருப்பணியை செய்யாதபடி சும்மா சோம்பேறியா அமர்ந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையினாலே நாம் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டோம். ஆதாம் ஏவாள் உடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இன்னும் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுல இருந்து தான் இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்கு கட்டாயமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்பாருங்க. ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ரோமர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், மாமிசத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று, பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். யார் இருக்கார்? இயேசுதான் இருக்கார். மனுஷனாக இந்த உலகத்திற்கு யாருடைய சந்ததியில? தாவீதினுடைய சந்ததியிலே
மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தெய்வமாக இந்த உலகத்திற்கு வந்து தன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன் தேவ சித்தத்தை அவர் செய்து முடித்தார். என்ன செய்து முடித்தார்? மரித்து உயிர் தெழுந்து மனிதனுடைய பாவத்தை மீட்டெடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுதான் சொல்லியிருக்கோம். ஆமென். அங்கே நாம் பார்க்கிறோம் 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக. ஆமென். அப்ப கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுளாக என்ன எதுல இருந்து வருது? ஆரம்பத்துல என்ன சொல்லியிருப்பாங்க? இதுல இந்த வசனத்துல என்ன சொல்லி வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தன் இரத்தத்தை சிந்தி என்ன செய்தார்? மனிதனை மீட்டெடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரித்தது. அவர் பரமேறிய போது நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை விட்டு செல்கிறேன். அந்த தேற்றவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உன் மாமிசத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆவி மாமிசத்துக்கு விரோதமா, மாமிசம் ஆவிக்கு விரோதமா போராடதான் செய்யும். ஆவியானவருக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற தீய சக்தி, தீய ஆவி, அசுத்த ஆவி உன்னை விட்டு வெளியேறி இருளின் ஆதிக்கம் உன்னை என்ன செய்கிறது? அழித்து போகாதபடி ஒளியின் பிள்ளைகளாக நீங்க எழுந்து பிரகாசிக்கணும். அதான் வேதவசனம் சொல்லுது. எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. அந்த ஒளி யாரு? இயேசு. அப்ப கீழ்ப்படியணும். தெய்வ பயத்தோடு விசுவாசத்தோடு கீழ்ப்படியணும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி காத்துக்கொள். உனக்குள்ளாக இருக்கிற இயேசு இருளாகாதபடி என்ன செய்யணும்? காத்துக்கொள். உன்னை விட்டு விலகாதபடி நீ இருக இயேசுவை பிடித்துக் கொள்வாயானால் நீ பிரகாசிப்பாய். அதான் எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆமென். மலை மேல் உள்ள பட்டணத்துல பொருத்தி வைக்கப்பட்ட விளக்கை போல நம்ம என்ன செய்யணும்? அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆமென். இங்க வேதம் சொல்லு, தேவ பயத்துடன் தொடர்புடைய கீழ்ப்படிதல். சங்கீத புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லி கொடுப்பாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே. சங்கீத புத்தகம் 111ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொல்லி வாசிங்க. அதை 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே என்னது? ஞானத்தின் ஆரம்பம். அதுக்கப்புறம் என்ன சொல்லி இருக்குது? அவருடைய கற்பனையின்படி செய்கிறவனே செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நற்புத்தி உண்டு. அப்ப நீ ஞானமாய் நடக்க வேண்டும் என்றால் நீ கற்பனைகளின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இச்சையாது. இப்படி கற்பனைகள் இருக்குது. ராஜரீக பிரமாணமாகிய உன்னை போல் பிறனை நேசி என்ற கற்பனை இன்னைக்கு யார் கடைபிடிக்கிறார்? வீட்டுக்குள்ளே பகைமை, கசப்பு, அன்பு மாறி விடுகிறது. உங்க பிள்ளைகளை நீங்க அன்பாய் கிறிஸ்துவுக்குள் நடத்தினீர்கள் என்றால் அவர்கள் தவறான பாதைக்கு செல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. எம்ஜிஆர் என்று நினைக்கிறேன், முன்னாள் முதலமைச்சர் ஒரு பாடல் பாடினார். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையில அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கிறார். அதெல்லாம் இங்க வேதம் சொல்லுது. என்ன சொல்லுது? இந்த பாட்டின் அடிப்படை எதை கொண்டு எழுதியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நீதிமொழி புத்தகம்
1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்குது. 1:8. என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அல்லையா? இன்னைக்கு யார் கேட்கிறா? ஒருத்தருமே அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கிறோம், அப்பாவுடைய ஆலோசனையை கேட்பதில்லை. ஏன்னா அனுபவம் நிறைந்தவராக காணப்படுகிறார். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்திருப்பாரு, அவருடைய பேச்சை கேட்க வேண்டும். உலக நடப்பு தெரிஞ்சவரா இருப்பாரு. இந்த ஆள் என்ன சொல்ற, நம்ம என்ன கேட்கறது? அறிவு பெருகி விட்டது. எல்லாமே நாங்க செல்போன்ல பார்த்துப்போம். திமிரு, ப்ரௌட்னஸ், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு பிள்ளைய கிருபை பெற்ற பிள்ளைகளா இல்லாதபடி பெற்றோரை எதிர்த்து திமிரா பேசினால உடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. பாருங்க, வீடுகளிலே விளையும் பயிர் முளையிலே தெரியுன்றாங்க. பழமொழி என்ன சொல்றாங்க? விளையும் பயிர் முளையிலே தெரியும். அல்லையா? எந்த ஒரு பிள்ளை தாய் தகப்பன்னு கீழ்ப்படிந்து நடக்குதோ அந்த பிள்ளை வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துடும். அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத பிள்ளை என்ன போயிடும்? அரிசா போயிடும், ஒண்ணும் இல்லாம போயிடுது. பெற்றோருக்கு, உன் கண்ணால பாக்குற உன் தாய் தகப்பனுக்கு நீ கீழ்ப்படியிலன்னா கண்ணில் காணாத தெய்வத்திற்கு நீ எப்படி கீழ்ப்படிவாய்? உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, அன்னையும் பிதாவும் உன்னறி தெய்வம் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. அப்ப உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றால் நீங்க ஜெபிங்க உங்க பிள்ளைகளுக்காக. இந்த நாளில் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். நீங்க பெற்றோரும் ஜெபிக்கிறது கிடையாது. அவங்களுடைய சோம்பேறித்தனத்துக்காக, வேலை பார்க்கறதுக்காக, டிவி பார்ப்பதற்காக செல்போனை ஆன் பண்ணி விட்டுட்டு பிள்ளைய கையில கொடுத்துருங்க. அது செல்போனை பார்த்துக்கிட்டு கெட்டு போயிருதுங்க. கண்டமானி படத்தை பார்த்து அசிங்கமான காரியங்களில் ஈடுபட்டு அறிவு பெருகி அதுவும் பாவம் செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆமென். பார்த்துருக்கீங்களா? இதுல நிறைய வயசானவங்க வேற. இதுல ரீல்ஸ், சினிமா பாட்டை போட்டு ரீல்ஸ் எடுக்கிறது. கிறிஸ்தவங்க நிறைய செய்யறாங்க இந்த மாதிரி வேதனைக்குரிய காரியம். ஆமென். அல்லேலூயா. அச்சம், மனம், நாடம், என்ன சொல்றது, நாணம் எதுவுமே இல்லை. நீங்க பொம்பளை வெக்கம் இல்லாம ஆடுறது, அல்லேலூயா, அது ஒரு பாவம், கீழ்ப்படியாமை. ஆமென். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும். பாத்தீங்களா? தூரமா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க நினைக்காத. பரத்தில் இருந்து என் கண்கள் நோக்கியமானமா இருக்கிறது. மேல இருந்து உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். தூரமா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். ஆமென். அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கீழ்ப்படியணும். உலகத்தை ஆக்கணிக்குள் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். உலகத்தில யாரு? மனிதர்களை, உலகத்தில் இருக்கிற மனிதர்களை குறிக்கிறோமே. ரட்சிப்பு தான் உனக்கு மீட்பை கொடுக்கும், மனமாற்றத்தை தரும். அப்ப நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு கீழ்ப்படிய வேண்டும். பயம், கடவுள் பயம் இன்னைக்கு கிடையாது. தெய்வ பயமே இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சு. பார்த்துருக்கீங்களா? பூரா சயின்டிபிக்கா முன்னேறிட்டாங்க. கையில செல்போன் வச்சு இந்த உலகமே அதை பத்தி அறிந்து கொள்கிறார்கள். ஆமென். இல்லையா? மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. அது மனிதனை இயக்கிக் கொண்டு இருக்கிறது என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஆமென். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று எல்லாருக்கும் தெரியும்.
மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தெய்வம் ஒருவர், இயேசு ஒருவரே. அவர் மன்னிக்கும் தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் செய்கிற பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம். 2 கொரிந்தியர் புத்தகம் 7:15 வாசிப்பாங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 7ஆம் அதிகாரம். மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவனுடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாக இருக்கிறது. அப்ப கட்டளை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள்ட்ட என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். என்ன கட்டளை? அதான் நான் சொன்னேன், ராஜரிக பிரமாணமாகிய உன்னை போல் பிறனை நேசி என்ற அன்பின் கட்டளை. உன்னை போல் பிறனை நேசி. உன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மற்றவன்ட்ட எப்படி அன்பு கூற முடியும்? ஆமென். அதனால அன்பின் அடைப்பில நீங்க இருப்பீர்களானால் தேவ பயத்தோட நீங்க கீழ்ப்படியணும். கடவுள் பயம் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பாவம் செய்யறதுக்கு பயப்படுவாங்க. பார்த்துருக்கீங்களா? துணிஞ்சு பாவம் செய்யறவன் யார்? பிசாசின் பிள்ளைகள் தான் துணிஞ்சு பாவம் செய்வாங்க. இங்கே மனம் திரும்பலுடைய கீழ்ப்படுதலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18, 19, 27 ஆகிய 3 வசனங்களை வாசிங்க. ஏசாயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், 19வது வசனம், 27வது வசனம் ஆகிய 3 வசனங்களை வாசிப்போம். ஆமென். 18, 19, ஆமா, 18, 19, 27. வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 18வது வசனமா? வழக்காடுங்கள் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா உறக்கமா வாசிங்க, எனக்கு காது கேட்கல. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். 27 சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். நீதியினாலே மீட்கப்படுவார்கள். அப்ப நம்ம பாவம் சிவேர் இருந்தாலும் அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்கள்? மீட்டெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதம் சொல்லி அவர் ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். என்ன மாதிரியான முன்மாதிரியை வைத்திருக்கிறார்? ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டதைப் போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா? ஒருவருடைய கீழ்ப்படியாமையினால், ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன்னைத்தானே ஏகமாக ஒப்பு கொடுத்தார். அதனாலே என்ன செஞ்சிருக்குது? அவர் பாவிகளாக்கப்பட்டிருக்கிற நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதவசனம் சொல்லுது, எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 5:8. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஆமென். அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமைக்குள்ளாக நம்மளை கடத்துக்கு செல்லும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. அவருடைய கற்பனைகள் எதுவுமே பாரமானதல்ல. இயேசு உனக்குள்ள இருப்பாரானால் அந்த கற்பனைகள் எல்லாம் ஈஸியா போயிடும். பாவம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. அதனால நீ என்ன செய்யணும்? இயேசுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேணும்.
அதான் கீழ்ப்படிதல், தொடர்ந்து கொண்டிருக்கும் கீழ்ப்படிதல். 2 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5-6. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5-6. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, மேட்டிமையே இருக்கக்கூடாது, மேட்டிமையெல்லாம் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற சிறைப்படுத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் கீழ்ப்படுதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாக்கியும் தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். ஆமென். நீதியுள்ள தண்டனை. அல்லேலூயா. இன்னைக்கு கீழ்ப்படியாமையினாலதான் மனுஷன் பாவம் கற்றது. இன்னைக்கு நீங்களும் கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு செவி சாய்க்கும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தையை கேட்டோம் தகப்பனே. இந்த காலை வேளையில நாங்கள் கேட்ட வார்த்தைகள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றித்தாருங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இங்கிருந்து அவர்கள் கடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய மெய்யான சமாதானம் பெற்ற பிள்ளைகளாய் மனநிறைவோடு கடந்து செல்ல உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.